மேல எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு மனப்பான்மையினால நான் காலையில் சொன்ன மாதிரி வெகுஜன படங்களை பற்றி பேசுபொருளாகிறது கிட்டத்தட்ட 80 விட பல நண்பர்களோட முயற்சினால்தான் பேசுபொருளாக ஆனது. விஷயத்தை பற்றி எம்எஸ்எஸ் பாண்டியன், சுந்தரகாளி, பல அந்த மாதிரி ஆய்வுகள் நண்பர்கள் இன்பார்மாக பேசிட்டு அதை ஒட்டி காட்சி பத்திரிகை வந்துச்சு நிறையா வந்து. இப்போ மனநோய் சம்பந்தோட பதிவுன்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாடம் ஒரு வந்து சரியாக சித்தக்கலை. நீங்கள் உலக படங்கள் பரிச்சயமாக பார்த்தீங்கன்னா வெடினி, பசோலினி, புரோசாமம் மாதிரி ஒரு கலை முதிர்ச்சியற்ற படங்கள் பார்த்துட்டு நீங்கள் இது சரியில்லை அப்படின்னு கொஞ்சம் பொருட்படுத்தாமல் இருக்கலாம். அதே மாதிரி நான் சார்ந்த ஒரு சயின்டிபிக் கம்யூனிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மாணவன் சார்ந்த ஒரு சூழல்கள் பேசுவாங்க. சரியாக வந்து எங்களுக்கு ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்கு. சர்வதேச அளவில் வந்து மனநோயை தவிர்த்து இந்த மாதிரி ஒரு ஐசிடி அப்படின்னு கிளாசிஃபிகேஷன் வச்சுருக்காங்க. வழிபாட்டில் நோய் வகைகள் அதுக்கு துல்லியமாக இது பொருந்தி போகல. ஒரு பைபாலர் டிசார்டரை வந்து சரியா பண்ணல, மனச்சீரழிவு நோயை வந்து சரியா பிரதி பண்ணல அப்படிங்கிற ஒரு விதத்துல அதுக்கு ஒரு பாராளுமன்றம் காட்டுது. ஸோ இது ரெண்டையும் விட்டுட்டு நீங்க வந்து தமிழ் சினிமா தன்னுடைய கதையாளர்கள வந்து எப்படி பைத்தியங்கிற ஒரு விஷயத்த உருவாக்கிறது தன்னோட நரேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ல பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டீரியல் கிட்டத்தட்ட 1940 முதல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டிவி கிடைக்கிற டிவி பார்த்தீங்கன்னா 1940களிலேயே கிடைக்க ஆரம்பிச்சேன். பார்த்தீங்கன்னா 250 படங்களுக்கு மேலே ஒரு 300 படங்கள் வரைக்குமே நான் பார்த்த வரைக்கும் கிடைக்குது. அதில் நான் ஒரு கிட்டத்தட்ட கணிசமாக ஒரு 100 படங்கள் பார்த்துருக்கேன். அதை பார்த்து ஒரு கிளாசிஃபிகேஷன் போட்டு நீங்க வந்து இந்த முதல்ல சொன்னாங்க சயின்டிபிக் கம்யூனிட்டியோட கிரிட்டிசிசம் தாண்டி நம்ம ஆர்ட் ஃபிலிமோட கிரிட்டிசிசம் தாண்டி பார்த்து இந்த மெட்டீரியலை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு 12 கிளாசிஃபிகேஷன் போட்டு அதை வாசிச்சிருக்காரு. பத்திய கதாபாத்திரங்களை கொண்ட இதுல ஆண் பெண்ணுக்கு வித்தியாசம். அது ஒரு ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன். பைத்தியமாக நடிக்கும் கதாபாத்திரம் பராசக்தி மாதிரி படம், பராசக்தி, ஜனவா அந்த மாதிரி படம். சமூகத்தின் மதிப்புகளை ஒட்டி அனுசரித்து நடிக்க முடியாத வெகுளி கதாபாத்திரங்கள். அது வெகுளி பண்ணி ஒரு படம் இருக்கு. சின்ன தம்பி போன்ற சின்ன தம்பி போன்ற படங்கள். அப்புறம் 80களெல்லாம் வந்து சைக்கோபாத்திக் கில்லர்ஸ் மாதிரி வருது. அது 70கள் வேற மாதிரி இருக்கு. 80களெல்லாம் 3 வகை சிகப்புறர்கள் இப்போ வரைக்கும் ராட்சசன் அந்த மாதிரி படங்கள் வந்து சைக்கோபாத்திக் கில்லர்ஸ் அந்த மாதிரி படங்கள். பிறகு வந்து தான் விரும்பும் லட்சிய சுயத்துடன் அடையாளம் அதாகவே ஆடிவிடும் பார்க்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா அது உதாரணம் நான் பாருங்க, கண்ணகி, தெனாலி, இது மாதிரி ஒரு 2-3 படங்கள் உத்தரவிக்கு முக்கியமா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து தெனாலியெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அவங்க தன்னை வந்து கோப்பரின் தேவையாவே கற்பனை பண்ணிக்குவோம். இந்த மாதிரி வந்து இந்த ஐடென்டிபிகேஷன் வித் ஒரு ஐடியல் செல்ஃப்மாங்க. உங்க செல்ஃப் இருக்கு, நீங்க ஆக விரும்பக்கூடிய செல்ஃபா வந்து ஆகணும். இப்போ கண்ணகி படுத்துவாங்க. மதுரை வந்து தன்னை ஒரு ராதையா கற்பனை பண்ணிக்குவா, இவன் கற்பனை பண்ணி இது எல்லாமே காமெடி ட்ராக் அப்படின்னு தொடர்ச்சியா வந்துருக்கு. அதுக்கான ஒரு ட்ரெடிஷன் தமிழ் சினிமா கதையாளர்ல இருக்கு. அது ரொம்ப டீவெண்ட். இன்னைக்கு வந்து கதை கருவு பல விஷயங்கள். அதை வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா அசோக் குமார் வந்து ஒரு தம்பி தாய் தாங்கள் இருக்கிற ஒரு பெண் வந்து பையன் முறைப்படியோட வாழ வேண்டிய ஒரு தியாகத்தை வாழ்நாள காலம் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ரிஷிமோகன் கதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 70களில் வந்து ரொம்ப பேசப்பட்ட ஒரு கதை. விஜயகாந்தனோட ரிஷிமோகன் கதை வந்து அதுக்கு முன்னாலே 30 வருஷத்துக்கு முன்னாலே 40களில் அசோக் குமார் கதை வந்து இன்னைக்கு கேமராவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சங்கம் ராஜா சங்கம் நினைக்கிறேன் கதை. ஸோ இன்னைக்கும் ரொம்ப அவ்வளவு ரொம்ப சென்சிட்டிவான கதை கொண்ட ஒரு படம். அதே மாதிரி சாரங்க, அதே மாதிரி மங்கே பிளஸ் இன்னைக்குமே 3மே வந்து டிவியன்ட், ரொம்ப டிவியன்ட் பார்த்து யாருமே தொடர அச்சப்படக்கூடிய ஒரு சென்சிட்டிவான கதை.
பிறகு கனவு காட்சிக்கும் யதார்த்தத்துக்கும் ஊடாடும் மாற்றங்கள். அழுத்தம் முன்கையான குன்றங்களின் பிறகு இன்னொரு மனசாட்சி. இப்ப வர படங்கள் மனசாட்சி இருக்காது. பழைய படங்கள் பாத்தீங்கன்னா மனசாட்சி வந்து கண்ணாடி வழியா வந்து சொல்லுவோம். கிட்டத்தட்ட 3 முடிச்சு பழைய படங்கள் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கிளாசிபிகேஷன். பிறகு வந்து சின்ன விஷயத்த வந்து கூட பெருசா வந்து கற்பனை பண்ணிக்கிற பாத்திரங்கள். அது பார்த்தீங்கன்னா இவருக்கு நாகேஷ் நடிச்ச சின்னந்திரு உலகம். பிறகு ஆச்சரியமா பாத்தீங்கன்னா தூக்கவியாத கொலை பண்ற படம் தான் நடக்குது. ஜெயலலிதா நடிச்ச வந்தாளை மகராசி அந்த மாதிரி படங்கள். பிறகு வந்து மருஜன்ம கதை கொண்ட படங்கள். இந்த பிராப்தம், மறுபிறவி, பிள்ளைங்களா, காஞ்சனா போன்ற அடுத்தறிஞர்கள். பிறகு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி கதாபாத்திரங்கள் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்த படங்கள். அங்கியின் சம்பவம் அம்பி வந்து திடீர்னு வந்து ரமோகமானது, பெண்கள் அப்படி பண்ற ரமோகமானது, சோசியல் ஜஸ்டிஸ்க்காக ஒரு மெசேஜாக மாறுறதுலாம் இப்போ வந்த படங்கள். 2 பேர் கிட்டத்தட்ட ஒன்னா மாறும். இது பாத்தீங்கன்னா சந்திரமுகி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டொமஸ்டிக். பட் இப்போ வந்து அங்கியின் கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். அதே இதுல பாத்தீங்கன்னா ஆடவன் தனியா பேசுவான். அந்த படத்தை மட்டுமே அவ்வளவு பேசலாம். அவ்வளவு விஷயங்கள் உள்ள ஒரு படம் இந்த மாதிரி. சரி, டைரக்டர் வந்து ஒரு கேரக்டர் வந்து பைத்தியம் ஆடணும்னு முடிவு பண்றாரு. எப்படி ஆடுறாரு தமிழ் சினிமால? ஒண்ணு விபத்து நடக்கும், இல்லாட்டா ஒரு அதிர்ச்சியான காட்சியை பற்றி பார்த்துட்டு பைத்தியம் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இருக்கு. அதான் நம்ம ரியலிஸ்டிக் போர்ட்ரேல எதிர்பார்த்தா இருக்காது. ஒரு பைத்தியமானதுக்கு மல்டிபிள் ஃபேக்டர்ஸ், 1000 காரணங்கள் இருக்கு. ஏன் பைத்தியமானது கம்யூனிட்டி பேசுற விஷயம் இல்லை. ஆனா சினிமாவில் பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையான காரணங்கள் தான் இருக்கு. அங்க கூட போராடி ஒரு படத்தை பற்றி பேசணும், காட்சி படிக்க உட்காந்து பேசணும், அந்த ஒன்று பிசினஸ் பார்த்தீங்கன்னா பேசணும். இந்த 300 படங்கள் உள்ள ஒரு கிளாசிஃபை பண்ணி அதை பொருட்படுத்தி பேசலாம். ஒரு விமர்சன பூர்வமான மரபு உருவாக்கலாம் என்ற நம்பிக்கைதான் இந்த வேலைகளை நம்ம பண்ணிக்கலாம். மேற்கொள்ள நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து அது கொஞ்சம் வேலை மனக்கட்டு பண்ண வேண்டிய வேலைன்னு வச்சுக்கோங்களேன். இங்க ஒரு படங்கள் பார்த்து பண்ணா ஒரு பலன் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட நம்பிக்கை.